லாஸ்ட் வீடியோவில் டிஎஸ்ஏனா என்னன்னு பார்த்தோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ ஃபஸ்ட் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போனா தான் இந்த வீடியோ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎஸ்ஏ படிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக தெரியணும். எக்ஸாம்பிளுக்கு C++, ஜாவா இல்லைன்னா பைத்தான், இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உங்களுக்கு அதில் என்ன பேசிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் தான் நம்மளால் டிஎஸ்ஏவை கற்றுக்க முடியும். பேசிக்னா என்ன மாதிரின்னு கேட்டிங்கன்னா, வேரியபிள்ஸ்னால் என்ன, டேட்டா டைப்ஸ்னால் என்ன, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், டேட்டா டைப்ஸ்லாம் எப்படி ஸ்டோர் ஆகுது, ஸோ இன்டீஜர்ஸ்னால் என்ன, ஃப்ளோட்ஸ்னால் என்ன, நம்பர்ஸ்னால் என்ன, ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேசிக் விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ரைட் பண்ணுறது, ஒரு ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுது, கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப்எல்ஸ்லாம் எப்படி ரன் ஆகுது அப்படின்ற ஒரு சில பேசிக்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரியணும். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். என்ன மாதிரின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அடிஷன் எப்படி இருக்கும், ஒரு சப்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும், டிவிஷன் எப்படி பண்ணுறது, மாடுலோ ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி ஒரு பேசிக் மேத்தமெட்டிக் நாலேஜும், இது இல்லாமல் நம்பர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, நம்பர்ஸ் தேரி என்ன, ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேசிக்ஸ் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சாதான் நம்மளால் டிஎஸ்ஏவை கற்றுக்க முடியும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு மைண்ட் செட் முதல்ல உங்களுக்கு இருக்கணும். என்ன மாதிரி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜீனியஸாக இருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஆனால் ஒரு ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளமை எப்படி பிரேக் டவுன் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற திங்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். ஈவன் நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, அது நமக்கு தெரியலை, அதில் நம்ம ஃபெயில் ஆகிறோம் அப்படின்னா, அதை ஸ்மால் பார்ட்ஸாக நமக்கு பிரேக் டவுன் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் செட்டை நம்ம பில்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அரேஸ்னா என்ன, ஸ்ட்ரிங்ஸ்னா என்ன, ஒரு மேத்தமெட்டிக்ஸில் ஆட் நம்பர்னா என்ன, ஈவன் நம்பர்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ரைட் பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதில் இருக்க வேல்யூஸ் எப்படி நம்ம கெட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேசிக்ஸ் நாலேஜஸ் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக வேணும். இப்போ நான் சொன்ன இந்த பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். எனக்கு இந்த பேசிக்ஸ் நாலேஜ் கூட இல்லையே, நீங்கள் சொல்கிற இந்த ஃபங்க்ஷன்னா என்ன, அரேனா என்ன, ஸ்ட்ரிங்ஸ்னா என்ன, இன்டீஜர்னா என்ன, வேரியபிள்னா என்ன, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாதே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, டோன்ட் வரி அபவுட் தட். ஏன் அப்படின்னா, வர நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே இந்த பேசிக்ஸை நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் டிஎஸ்ஏக்குள்ளேயே போக போகிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் எந்த வரியும் பண்ணிக்க வேண்டாம். இன்கேஸ் நான் டிஎஸ்ஏஸ் போகிறதுக்குள்ளேயே நீங்கள் அதை பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கூகுள்லேயோ இல்லை யூடியூப் சேனல்ஸ்லேயோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணி அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற பேசிக்ஸை கற்றுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் டிஎஸ்ஏவை ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் டிஎஸ்ஏ படிக்கணும்னா நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு ஓவர் வியூ பார்த்தோம். ஸோ வரக்கூடிய அப்கமிங் வீடியோவில் ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்ன பேசிக்ஸ் தெரியணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் குவான்டிட்டியை பார்க்கல, குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்றத பார்க்குறேன். ஸோ ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வீடியோவை நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கணும், அதை புரியணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் எஃபோர்ட் போடுறதுனால வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ அதை எவ்வளோ சீக்கிரம் நான் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் கெட் பண்ணிக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.